ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும்? சோதனை வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, சோதனை வந்துச்சு. மேல தலைக்கால் தட்டு பண்ணல. சோதனை வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு. அந்த கஷ்டத்துல ஒரு தேவ பிள்ளை, ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும் என்பதை தான் நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த வருடத்துல தொடங்கி 3வது ஞாயிற்றுக்கிழமை 3வது கூடுகையில வந்திருக்கிறோம். ஒரு தேவனுடைய ஜனம், ஒரு தேவ பிள்ளை, அபிஷேகம் பெற்றவர், வல்லமை பெற்றவர், திருமுழுக்கு ஞானசானம் எடுத்தவர், கம்யூனியன் சர்வீஸ்ல கலந்து கொள்கிறவர், எல்லா நேரங்களிலும் ஜெபிக்கிற தேவ பிள்ளை, எல்லா நேரங்களிலும் ஆண்டவரை துதிக்கிற பிள்ளை. ஆனா கஷ்டத்துல தான் நான் பார்க்கணும். இப்ப சொல்லுவாங்க, நல்லவங்களை எதில பாரு, நீச்சில பாரு. ஒரு சொல்லுவாங்க ஒரு பெரியவங்க, நல்லவங்களை எதில பாரு. இன்னும் ஒரு படி எக்ஸ்ட்ரா போய் சொல்லணும்னா, நல்லவங்களை எங்க பார்க்கணுமா, அவங்க வீட்டுல நிறைய பொருளுங்க இருக்கும், சாப்பிட்ற பொருள், திங்க் பண்ணு, சாப்பாடு. அந்த நேரத்துல பார்க்கணும். அந்த நேரத்துல மூஞ்சி திருப்பி போறாங்களா, எத்து கொடுக்குறாங்களான்னு. புரியுதா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சோதனை வருது எல்லா மனிதனுக்கும். ஆணை மேல போறவனு கூட என்ன பண்ணுவான், அடிஜரக்குன்னு சொல்லுவார்கள். வீட்டுக்கு வீடு வாசிப்பிடின்னு சொல்வார்கள். வீட்டுக்கு வீடு வாசிப்பிடி. எல்லார் வீட்டுக்கும் கஷ்டம் வரும். மண்டை இருக்கிற வழி சளி விடாது. எல்லாருக்கும் சளி வரும், ஜுரம் வரும், கஷ்டம் வரும், சோதனை வரும். சோதனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, ஒரு தேவ பிள்ளை, அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை, தேவனுடைய தாசன் அல்லது தேவனுடைய ஊழியர் யாரா இருந்தாலும், நீ எப்படி இருப்பீங்க, எப்படி இருக்கணும், பைபிள் எப்படி இது, அது ஒருத்தரை குறித்து நம்ம திருமறையில நம்ம வெளிப்படுத்தி காட்ட நான் ஆசைக்கிறேன். அல்லேலூயா. ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஒரு கஷ்டம் வந்துச்சு, நம்ம எப்படி இருக்கணும்? கஷ்டம் வரும்போது மனுஷன் எப்படி மாறிடுறான்? ஆண்டவரே நிந்திக்கிறான், ஆண்டவரே குறை சொல்றான். என்னையா இது, எனக்கு கஷ்டம் வந்துச்சு, நான் சர்ச்சுக்கு போகாத போயிட்டுனா, நான் ஜபிக்காம போயிட்டுனா, எனக்கு என்ன, நான் என்ன குறை வச்சேன், எனக்கு ஏன் அப்படி நடந்ததுன்னு சொல்லி ஆண்டவரை நிந்திக்கிற நேரங்கள், நிந்திக்கிற காரணங்கள் வருகிறது, அல்லது குறை சொல்லுகிற காலங்கள் வருகிறது. ஆனால் பிரியமான கர்த்தருடைய தேவச்சனமே, சோதனை வந்தபோது, கஷ்டம் வரும்போது ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்? ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த மனிதன் பேர் யோபு. யோபனுடைய சரித்திரத்துல முதல் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல நாம் வாசிக்க போறோம். அந்த யோபுக்கு பயங்கர சோதனை வந்துச்சு. யோபுக்கு என்ன வந்துச்சு? பயங்கர சோதனை. அவருக்கு விட சோதனை ஒன்றும் இல்லாம இல்ல, பயங்கர சோதனை அவருக்கு. பயங்கர சோதனை வந்த போது யோபு, என்ன சோதனை வந்துச்சு யோபுக்கு? ஆடு மாடெல்லாம் செத்து போயிடுச்சு. அவனுடைய சம்பத்துகள் தேசத்துல எல்லாமே அற்று போயிடுச்சு. சொத்து சுகம் போயிடுச்சு. அவன் பெற்றெடுத்த பிள்ளைகள் செத்து போய்விட்டார்கள். அவன் மனைவியும் இவர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அவன் மனைவி இவர் மட்டும் இருந்தாலும் அவர் சரீரத்தில் என்ன இருக்குது? பலவீனம், பற்கள், புண்ணு என்று வேதம் சொல்கிறது. அதுவும் ஷீழும் ரத்தமும் வடிந்துக்கின்னு, அதுவும் நம்ச்சில் எடுத்துக்கின்னு, சொரிஞ்சுக்கின்னு, எப்போ பார்த்தாலும் அடுப்பாண்டை அனல்லையே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட நேரத்துல பயங்கர சோதனை. ஒண்ணு வியாதி வந்துச்சு, இல்ல ஆடு மாடு ஒட்டகம் ஏர் மாடு எல்லாம் செத்து போயிடுச்சு. வேலைக்காரர்கள்லாம் செத்து போயிட்டாங்க. பெற்றெடுத்த பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க. இவராவது நல்லா இருக்கிறாரா? இவரும் நல்லா இல்லை, இவருக்கும் வியாதி. பல பிரச்சனை, பல சோதனை. கட்டாயம் அந்த இடத்துல நீயும் நானும் இருந்திருப்போமானால் நாம் எப்படி இருந்திருப்போம்? ஒரு மாசம் கஷ்டம் வந்தாவே, ஒரு 2 நாளைக்கு கஷ்டமா இருந்தாலே நம்ம யோசிக்கிறோம், என்ன இது, ஏன் இப்படி வருது என்று சொல்லி பல கேள்வி நம்மளுக்குள்ளே வருகிறது. ஆனால் எல்லாம் இழந்து வியாதியோடு இருக்கிற நேரத்துல யோபு எப்படி இருந்தார் என்று அந்த வசனம் சொல்லுதுன்னா பாருங்க. அவர் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நிர்வாணியாய் தன் தாயின் கர்ப்பத்திலே நான் வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்தில் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். அல்லேலூயா. ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு நான் எப்படி வந்தேன்? நிர்வாணமா தான் வந்தேன். நான் வரும்போதே 10 பிள்ளைகளோடு வரல. வரும்போதே ஆடு மாடு ஒட்டகத்தோடு நான் இந்த உலகத்துக்கு வரல. இந்த உலகத்துக்கு வரும்போதே நான் பெரிய பணக்காரனா வரல. இந்த உலகத்துக்கு வரும்போது நிர்வாணமாய் ஒன்றும் இல்லாதவனாய் வந்தேன்.
வந்த பிறகு எனக்கு திருமணமானது, வந்த பிறகு எனக்கு 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார், வந்த பிறகு இந்த தேசத்திலேயே என்னை பெரிய பணக்காரனா கர்த்தர் மாற்றினார், 500 1000 பல ஆயிரங்களாய் என்னை செல்வ சீமானாய் இந்த தேசத்துல உயர்த்தினார். ஆனால் இப்ப போயிடுச்சு எல்லாம், என்னை எல்லை மீறி என்னை எடுத்து எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. ஆனால் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்தில் போவேனே அல்லாமல் வேற ஒன்றுமில்லை என்று சொல்லி கர்த்தரை துதித்தான். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சோதனை நேரங்களிலே ஒரு தேவ மனிதன் அல்லது ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்? கர்த்தரை துதிக்கணும். ஏன்? எப்படி? முடியாததான், கஷ்டம்தான், ஆனால் துதிச்சு பார். இந்த யோபு கஷ்டம், சோதனை, நெருக்கத்துல கர்த்தரை துதித்தான். பலவிதமான பாடுகள் வந்த போது கர்த்தரை துதித்தான். அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்களேன். கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். நான் எப்படி வந்தேன் அப்படியே நான் போவேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தான். பயங்கரமான சோதனை. அந்த வசனம் வாசிங்க. என்ன முதல் வசனம், உத் தேசத்திலே யோபு என்ன பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவன் 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பெற்றெடுத்தான். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகளும் 500 ஏடுமார்களும் 500 கழுதைகளையும் மிருகச்சீவனங்களும் இருந்தன. மன்றி திரளான பணிவிடக்காரர்கள் இருந்தார்கள். அதில் அந்த மனுஷன் கிழக்கு புத்திரர்கள் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பணக்காரன் பாருங்க, எவ்வளவு பெரிய பணக்காரன், செல்வசமானாய் இருந்தான். அதான் அந்த கிழக்கு புத்திரத்திலே பெரியவனாய் இருந்தான், பெரிய ஆள் இவன் தான். அப்ப பெரியவனாய் இருக்கிறான். இப்ப எங்க வந்துட்டான்? நடு ரோட்டுக்கு வந்துட்டான். எல்லாம் போயிடுச்சு. 7000 3000 500 எல்லாம் போயிடுச்சு. பிள்ளைகளும் போயிட்டார்கள், செத்து போயிட்டார்கள். திரளான பணிவிடக்காரர்கள் தான் பைபிள் சொல்லுது. 1 2 3 சொல்லல, 500 சொல்லல, திரளான பணிவிடக்காரர். அப்போ எத்தனையோ வேலைக்காரர்கள் அவங்க வீட்டுல இருந்து இருக்கிறாங்க, எவ்வளோ பணிவிடக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள். அவ்வளவு பணிவிடக்காரர்களுக்கு எஜமானாய் இருந்தவர், 7000 ஒட்டங்களுக்கு எஜமானாய் இருந்தவர், 500 ஏர்மாடுகளுக்கு இருந்தவர், 3000 பேருக்கு அது எஜமானாய் இருந்த ஒரு மனிதன், கிழக்கு புத்திரர்களை பெரிய மனிதனாய் இருந்த ஒரு மனிதன். இப்ப அவர் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் கூட நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் அந்த நேரத்தில் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை துதிக்கணுமே தவிர கர்த்தரை நம் குறை சொல்லவே கூடாது, கர்த்தரை முறுமுறுக்கவே கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த பாய் தெய்வத்துக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவார்கள். கண்ணு இல்லை, எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவார்கள். என கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். நம் ஆண்டவர் யார்? நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். நம் ஆண்டவர் யார்? நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கிறவர். அப்போ சோதனை நேரத்துல ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை துதிக்க வேண்டுமே தவிர கர்த்தரை குறை சொல்லக்கூடாது, கர்த்தரை முறுமுறுக்க கூடாது, கர்த்தரை விட்டு பின்வாங்க கூடாது, கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு தேவ ஜனமே, சோதனை நேரத்துல யோபு கர்த்தரை துதித்தான் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, யோபு பொறுமையோடு இருந்தான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனை நேரத்துல யோபு எப்படி இருந்தாராம்? பொறுமையோடு இருந்தாராம். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். அதுல அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமை பேசலாமோ என்று. இவைகளை எல்லாவற்றிலும் யோபு உதடுகளிலும் பாவம் செய்யவில்லை, பொறுமையோடு இருந்தான். பதறி, வாய்ப்பதறி, மனம் பதறி, அவசரப்பட்டு ஆர்வ கோளாறுல கூட என்ன பண்ணலையா, ஒரு வார்த்தை சொல்லவில்லை என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சோதனை வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, நெருக்க வந்துச்சு, எல்லாத்தையும் இழந்து விட்டான். எல்லாத்தையும் இழந்து யோபு
எல்லாத்தையும் பறி கொடுத்த யோபு, எல்லாவற்றையும் விட்டு வியாதியில கஷ்டப்படுகிற யோபு இப்போ என்ன பண்றாரு தெரியுமா? பொறுமை தேவை. சோதனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. பொறுமை என்ன? ஆர்வத்துல, அர்ஜென்ட்ல அல்லது டென்ஷன்ல முறுமுறுப்பார்கள், குறை சொல்வார்கள். அப்படி இல்லை, பொறுமை. பாருங்க, இப்போ டென்ஷன் ஆயிட்டா யாரு? யோபனுடைய மனைவி டென்ஷன் ஆயிட்டா. என்னயா எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை சோத்திரம் சோத்திரம், நிர்வாணமா வந்தேன் நிர்வாணமா போவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்துக்கலாம், சோத்திரம் சோத்திரம் சொல்லுங்கிற. பெற்றெடுத்த பிள்ளைகள் செத்து போயிடுச்சு, ஆடு மாடு வச்சிருந்தோம், திரளான பணிவிடக்காரர்கள் எல்லாரும் போயிடுச்சு, நம்மளாண்ட இருந்த எல்லாம் சொத்து ஆயிடுச்சு போச்சு, இன்னுமே சொல்றேன்னு சொல்லி அவள் டென்ஷன் ஆயிட்டு அவள் எமோஷன் ஆயிட்டா. எமோஷன் ஆகல யோபு, டென்ஷன் ஆகல யோபு. யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தாரு கர்த்தர் எடுத்துக்கொண்டாரு, கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம், பைத்தியக்காரியை போல பேசுகிறாயே என்று சொல்லி அந்த சோதனையிலும் பொறுமையாயிருந்தான். நாம சொல்லுங்களேன், அல்லேலூயா. இதுதான் மிக மிக முக்கியமான பாயிண்ட், முக்கியமான வரிகள், முக்கியமான வார்த்தை. அவ்வளவு சோதனை வந்த போதும் அவசரப்பட்டு எதுவுமே சொல்லவில்லை. இயேசுவை கூட பிலாத்து முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. இயேசுவை பிலாத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு இயேசுவை கேள்வி கேட்கிறாங்க. அப்போ ஆமாயா நாதாயான்னு சொன்னாரா? ஏய், என்னால உங்களால என்னடா பண்ண முடியும், நான் ஒரு வார்த்தை சொன்னேன் நீங்க காலி ஆயிடுவீங்கன்னு சொன்னாரா? வாய் பொத்தினவளை போல இயேசு அமைதியா நின்றார் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஒன்றுமே பேசவில்லை, ஒன்றுமே பேசவில்லை. ஒரே இடத்துல வாய் திறக்கிறார் இயேசு அப்பா. எங்க வாய் திறக்கிறாரு? பிலாத்து கேட்கும் போது நீங்கள் சொல்லுகிறபடியே அந்த ஒரு இடம் தான். மீதி இடமெல்லாம் இயேசு வாய் பொத்தினவரை போல நின்றார், மௌனமாய் நின்றார். இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவர் இருந்தாலும் அங்க வாய் பொத்தினவரை போல அமைதியாய் நின்றார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில கூட சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய எமோஷன், நம்முடைய ஆர்வ கோளாறு, நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிறது, என்னால எல்லாம் சாதிக்க முடியும்னு நினைக்கிறது அல்ல. அதெல்லாம் நம்ம ஒண்ணுமே இங்க காட்டுற நேரம் இல்ல. சோதனை நேரத்துல யோபு பக்தன் இருந்தார். முதல் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, யோபு பக்தனை குறித்து இரண்டாவது சொல்லுகிறது, பொறுமையோடு இருந்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. பொறுமையோடு இருந்தார். யோபு பக்தன் எப்படி இருந்தாரா? பொறுமையோடு இருந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக, கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக யோபு பொறுமையோடு இருந்தார். அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு எழுதின புத்தகத்துல வாசிங்க, 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாக்கோபு அழகா நிருபத்துல எழுதுறாரு யோபை குறித்து. என்ன எழுதுறாரு வாசிங்க, யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வாசிங்க, யாக்கோபு எழுதின நிருபம் 5:11. யோபுனுடைய பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இருக்கிறார். யோபு குறித்து யாக்கோபு நிருபத்தில் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாரு? இதோ பொறுமையா இருக்கிறவர்களை நீங்க பார்ப்பீர்கள், ஆனா யோபுனுடைய பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. யோபுனுடைய பொறுமை குறித்து நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. யோபு எவ்வளவு பொறுமையா இருந்திருப்பார் பாருங்க. அந்த நிலைமை நமக்கு வந்திருந்தால் அந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணிருப்போம்? அந்த நேரத்தில் நாம் என்ன செய்திருப்போம்? யோபு எவ்வளவு பொறுமையா இருந்தார் பாருங்க. எல்லாத்தையும் இழந்து போன, எல்லாம் விட்டு போன, பறி கொடுத்த நேரத்துல, தன் சரீரத்துல வியாதி வந்த போதிலும் பொறுமையா இருந்தார். அந்த பொறுமை நமக்கு அவசியம். எந்த நேரத்துல பொறுமையா இருக்கணும்? சோதனை வரும்போது, ஏதாவது நம்மளுக்கு ஒரு இழப்பு வரும்போது, அல்லது நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது, அதாவது ஏதாவது ஒரு நெருக்கங்கள் வரும்போது பொறுமை தேவை. அல்லேலூயா. வார்த்தையில கூட யோபு என்ன பண்ணல?
ஆண்டவரை தூசிக்கவில்லை. யோபை குறித்து வேதம் சொல்லுது, உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்பு விட்டு விலகுகிற தேவனுடைய தாசன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப யோபு என்ன சொல்லி இருக்கணும்? இன்னாண்டவரே, நான் உத்தமனா இருந்தனே, என்ன லாபம்? நான் சபைக்கு போய் உம்மை ஆராதித்தனே, என்ன லாபம்? நான் சபைக்கு போய் உம்மை துதிச்சினே, என்ன பிரயோஜனம்? நான் தேவனுடைய நாமத்துல மகிமையா காணிக்கை வைத்தனே, என்ன லாபம்? சொல்லிருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு உத்தமன் என்று பைபிள் சொல்லுது. நீ நான் அதை பார்க்கல, கணிக்கல. பைபிள் சொல்லுது, திருமறை வேதாகமும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அவர் உத்தமன், பரிசுத்தவான், எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருந்திருக்கிறார், உண்மையா இருந்திருக்கிறார். அப்போ இப்போ ஏசப்பா கிட்ட அவர் வாக்குவாதம் பண்ணிருக்கலாம். இன்னாண்டவரே, என்ன ஆண்டவரே, நான் அப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? காணிக்கு கொடுத்தேன், சபைக்கு வந்தேன், ஆராதிச்சேன், பரிசுத்தமா இருந்தேன், என்ன பிரயோஜனம் சொல்லி இருக்கலாம். இல்ல, அவர் பொறுமையா இருந்தார். அந்த சோதனை நேரத்துல, கஷ்டத்தின் நேரத்துல, பாடுகளின் நேரத்துல, எல்லாவரை விட்டு அழிந்து ஒதுங்கி போற நேரத்துல பொறுமையா இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதலாவது சோதனை நேரத்தில் கர்த்தரை துதிக்கிறவராய் இருந்தார். சோதனை வந்த போது துதிச்சார். இரண்டாவது சோதனை வரும்போது கர்த்தரை பொறுமையோடு இருந்தார், பொறுமையா இருந்தார். பொறுமை மிக மிக அவசியம். கடலிலும் பெருசு எதுவான்? பொறுமை. கடல் பெரிது, அதை விட பெருசா பொறுமை. அந்த பொறுமையை எப்ப நம்ம வெளிப்படுத்தணும்? சோதனை நேரங்களிலே, கஷ்டங்கள் நேரங்களிலே நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அதுதான் யாக்கோபு நிருபத்தில் சொல்றாரு, யோபின் பொறுமையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். யோபின் பொறுமையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட பொறுமையை நாம் கையாள வேண்டும். அப்படிப்பட்ட பொறுமை நமக்கு வர வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மூன்றாவது, யோபு சோதனை நேரத்தில் யோபு எப்படி இருந்தார்? சோதனை வந்துச்சு, இப்போ பயங்கரமான சோதனை, கஷ்டம். அந்த கஷ்டத்துல மூன்றாவது யோபு எப்படி இருந்தார் என்று திருமறை வேதாகமம் நம்மளை வெளிப்படுத்துது. யோபேதன புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, யோபேதன புஸ்தகம் 13:15, அந்த வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுது பாருங்க, நான் வாசிக்கிறேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பதாக ரூபகாரம் பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, தேவ ஜனமே, மூன்றாவது யோபு சோதனை நேரத்துல ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும், ஒரு தேவ ஜனம் எப்படி இருக்கணும், ஒரு தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துறார். தெரியுமா? நம்பிக்கையோடு இருக்கணுமா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோபுக்கு என்ன இருந்துக்குது? நம்பிக்கை இருக்குது. சோதனை வந்துச்சு, அவருக்கு தெரியும் இந்த சோதனை இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும் சார். இந்த சோதனை இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்னைக்கு 500 ஏர்மாடு, நாளைக்கு 1000 ஏர்மாடு கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு, ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். புரியுதுங்களா? அதுதான் பாதர் ஒரு பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டு பாடுறாரு. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தையே முதலற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாவே இருப்பேன். நான் மகிழ்ச்சியாவே இருப்பேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ ஜனமே, வார்த்தை அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. யோபு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை அவருக்கு? என்ன இருந்தது? 3000 ஒட்டகம், 1000 ஏர்மாடுகள், 500 ஏர்மாடுகள், 7000 வாசிங்க, 7000 இருக்குது. இப்ப அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. 7000 ஆடு இருந்த நானு, இப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த சோதனை, இந்த கஷ்டம் எனக்கு வந்தது எதுக்கு தெரியுமா? அந்த 7000 அப்படியே டபுள் ஆக்குறதுக்கு என்ன என் ஆண்டவரால முடியுன்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள இருந்தது. அடுத்தது 3000 ஒட்டகம் வச்சிருந்தேன் நானு. இப்ப இந்த சோதனை வந்துச்சு. இந்த சோதனையில இந்த 3000 ஒட்டகமும் செத்து போச்சு. இந்த 3000 ஒட்டகமும் செத்து போச்சு. அதனால நான் நம்பிக்கை இழந்து நான் போயிடுன்னு பார்க்காதீங்க. எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த 3000 6000 மாறும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்தது
500 ஏர் மாடு இருந்தது. 500 ஏர் மாடு இப்ப சோதனைனால எல்லாம் செத்து போச்சு. எல்லாம் செத்து போனாலும் பரவாயில்ல, எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது, 500 1000 மாறும். ஆமென் சொல்லுங்களேன். அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை 7000 14000 3000 1000 6000 500 1000 மாறுன்ற நம்பிக்கை. பிரியமான தேவச்சனமே, நீயும் நானும் சபைக்கு வரோம். எதுக்கு வரோம்? எப்படி வரீங்க? நமக்குள்ள ஒரு நம்பிக்கை. இந்த வருடம் 2024க்குள்ள நான் பிரவேசித்திருக்கிறேன். இந்த 2024க்குள்ள நம்மளை பிரவேசித்திருக்கிறேன். நான் ஆராதிக்கிற ஆராதனை, நான் தேவனோடு கூட பயணிப்போமானால் தேவனுக்குள்ள என்னுடைய நம்பிக்கை என்ன நடக்கும்? இந்த வருஷத்துல எனக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளோ, கடன்களோ, வருத்தங்களோ, சோதனைகளோ எல்லாம் மாறும். நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் நம்பிக்கை இல்லாத மனுஷன் நிலையற்றவன், இருமுனம் உள்ளவன், தன் வழியிலே நிலையற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. மனமுள்ளவன் தன் வழியிலே நிலையற்றவன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளையே, தேவச்சனமே, தன் வழியிலே நிலையற்றவன். நம்பிக்கை தேவை. இந்த யோபுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை இல்ல அவன் மனைவிக்கு. என்னையா எப்ப பார்த்தாலும் ஓயாம தோத்திரம் சொல்லி நிக்கிற, ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடலாம் வான்னு சொல்லுகிறாள். இருந்தாலும் யோபு சொல்லுகிறார், பைத்தியக்காரி போல பேசுறியே, எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது. 7000 14000 மாத்துகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். 3000 6000 மாத்துகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். 500 1000 மாத்திர என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இதுவரை திரளான பணிவிடக்காரர்கள் இருக்கிறது. ஒரு ஊரே எனக்கு வேலைக்காரங்களா வர்றதுக்கு என் ஆண்டவரால மாற்ற முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அவ்வளவு பெரிய நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது. அந்த நம்பிக்கை உள்ளவனாக, அந்த நம்பிக்கை சார்ந்தவனாக அவன் சொல்லுகிறான், நம்பிக்கை தேவை. அதுதான் சொல்லுகிறார், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். நான் செத்தாலும் சுடுகாடுக்கே போனாலும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கை என்னால மாற்றவே முடியாதையா. ஆமென். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, யோபை குறித்து முதலாவது பார்த்தோம், நம்பிக்கை. யோபை குறித்து என்ன பார்த்தோம்? நம்பிக்கை. சோதனையில துதிக்கிறவராய் இருந்தார் யோபு. சோதனையில பொறுமையோடு இருந்தார் யோபு. சோதனையில நம்பிக்கையோடு இருந்தார் யோபு. வேகமாக இன்னும் 2 விஷயம். யோபேதின புத்தகத்துல 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தையும் 27ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். தரிசனத்தோடு இருந்தார் யோபு என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்குள்ள ஒரு தரிசனம் இருந்தது. தரிசனம் இல்லாத இடங்களிலே ஜனங்கள் விழுந்து போவார்கள், சீர்கெட்டா போவார்கள் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அவர் தரிசனத்தோடு இருந்தாராம். யோபேதின புத்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். 27ஆம் வசனம். நானே அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்ணல்ல என் கண் காணும். கைத்தண்டல சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவளுக்குள்ள ஒரு தரிசனம் இருந்தது. அவருக்குள்ள ஒரு தரிசனம் இருந்தது. என்ன தரிசனம்? 7000 14000 மாற்ற என் ஆண்டவராலே கூடும் என்ற தரிசனம் அவருக்குள்ள இருந்தது. அது எப்போ? நான் செத்துட்டு, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பார்ப்பனோ பார்க்க மாட்டனோ, அதுவரை நான் இருப்பனோ இருக்க மாட்டனோ, அதுக்குள்ள நான் எங்க போகணும். நிறைய பேர் அவிசுவாசமா பேசுவாங்க. அவர் வெளிப்படையா பேசுறார். தரிசனம் அவர் உள்ள இருந்து வெளிப்படையா பேசுறார். என்ன? என் கண்ணு காணையா, நான் பார்க்காத ஆசீர்வாதம் எதுக்கு? பைக் வேணும், பைக் வேணும், நல்லதுதான். பைக்கு வாங்கட்டும், எப்போ வாங்குமே தெரியல, நான் ஓட்டுன்னு வாங்க மாட்டேன், பின்னாடி என் பிள்ளைங்க வந்து ஓட்டுவாங்க. அப்படி கிடையாது. என் கண் காணணும், நான் அனுபவிப்பேன் ஆசீர்வாதத்தை. ஆமென் சொல்லுங்களேன். நான் அனுபவிப்பேன். பைக் வாங்குவேன், நானும் அனுபவிச்சு ஓட்டுவேன். கார் வாங்குவேன், காரை நான் அனுபவிப்பேன். வீடு வாங்குவேன், வீடு கட்டுவேன், நான் அனுபவிப்பேன். என் கண் காணும். அவருக்குள்ள ஒரு தரிசனம் உண்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, நாம் கூட நமக்குள்ள
எந்த நேரத்திலும் ஒரு தரிசனம் இருக்கணும். இந்த வருஷத்துல இந்த டார்கெட்டை கர்த்தர் முடிப்போம், அதை செய்வோம். என்னை கொண்டே செய்வார், என்னை கொண்டே நிறைவேற்றுவார், என்னை கொண்டே அதை வாங்க கர்த்தர் உதவி செய்ய. இல்ல பார்க்கலாம், என் பிள்ளை நான் இல்லைன்னா கூட நிறைய பேர் இது தான் நெகட்டிவா பேசுவாங்க, நெகட்டிவா சொல்லுவாங்க. நான் இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. சொல்றாங்களா? நான் சொல்றது கரெக்ட் தானே? என் பிள்ளைங்க பார்ப்பாங்க, என் பிள்ளைங்க அனுபவிப்பாங்க. நான் கஷ்டப்பட்டு போறேன், என் பிள்ளைங்க அனுபவி. நீ அனுபவிக்கிறதுக்கு உன் பிள்ளைங்க எதுக்கியா? நீ அனுபவிக்க வேண்டும், நீ சுதந்திரிக்க வேண்டும். அவருக்குள்ள ஒரு தரிசனம் இருந்தது. என்ன தரிசனம்? அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்ணல்ல என் கண்ணே காணும். எப்படின்னா திரளான பணிவிடக்காரனோடு வேலையாட்களோடு 7000 3000 500 ஏர்மாடு ஒட்டகம் அப்படி வச்சிருந்தனோ, அதே போல என் கண் திரும்பும் காணும். எதெல்லாம் நான் இழந்து போனணும், எதெல்லாம் நான் எந்தெந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனணும், எதெல்லாம் எனக்கு தூரமா போயிச்சோ அதெல்லாம் திரும்ப நான் பார்ப்பேன். நாமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, 2023 எதெல்லாம் நீ பிளான் பண்ணி, எதெல்லாம் திட்டமிட்டு, எதெல்லாம் வாங்கணும், எதெல்லாம் செய்யணும்னு சொல்லி பண்ண முடியாம, நிறைவேற்ற முடியாம இழந்து போனையோ, இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் சொல்றாரு, உனக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கணும். நான் பார்ப்பேன், நான் வாங்குவேன், நான் அனுபவிப்பேன் சொல்ற ஒரு எண்ணம் உனக்குள்ள வரட்டும். கர்த்தர் சொல்றாரு, அந்நிய கண் அல்ல உன் கண்ணே காணும். அல்லேலூயா. அவருக்குள்ள ஒரு தரிசனம் இருந்தது, அவருக்குள்ள ஒரு தரிசனம். அந்த தரிசனம் சொல்றாரு, அந்நிய கண் அல்ல என் கண்ணே காணும். அதுதான் நல்லது. நம்ம அனுபவிக்காம எதுக்கு? சாக்லேட் நல்லா இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சாப்பிட்டு வந்தே சொல்ல முடியும். சாக்லேட் நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? நல்லா தாங்க இது, மேலே விளம்பரம் பண்றதுக்கு நல்ல பேப்பர் இல்லை, நல்லா சுருட்டி வச்சிருப்பாங்க, அதை பார்த்து சொல்ல முடியாது. அது புளிப்பா இனிப்பா தொகர்ப்பா என்பதை சாப்பிட்டவன் தான் சொல்ல முடியும். அதுதான் யோபு சொல்றாரு, நான் காணுவேன், என் கண்கள் காணும். ஏன்னா ஏற்கனவே என்னை ஆசீர்வதித்த என் பரலோகத்தின் தெய்வம் இப்பவும் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு தரிசனம் எனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. போன வருஷத்துல ஒரு வருமானம் கம்மியா இருந்திருக்கலாம், உன் கண் காண போது இந்த வருஷத்துல நல்ல வேலைகளை, நல்ல வருமானங்களை கத்த தரப்போகிறார். ஒருவேளை போன வருஷத்துல நிறைய இது வாங்கணும் அது வாங்கணும் ஆசைப்பட்டு வாங்கியிருப்பீங்க, திருப்தி அடையாம கொஞ்சமா வாங்கியிருப்பீங்க, போதுமானது செலவு பண்ண முடியாம பணம் இல்லாம இருந்திருக்கும். இப்போ கத்த சொல்றாரு, அதை திருப்தியா காண கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உன் கண் காண போது நீங்க பார்க்க போறீங்க, நீங்க அனுபவிக்க போறீங்க. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைய, தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யோபுக்குள்ள 4வது சோதனை வந்தாலும் அவருக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கிறது. நான் நிச்சயம் இந்த கஷ்டம் மாறும். அதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க, பள்ளத்துல இருக்கிறவன் இருக்க மாட்டான். நிச்சயம் என்ன பண்ணுவானா, ஒரு நாள் மேலே வருவா. எல்லாரும் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசுபடி. நான் கஷ்டத்திலே இல்லை, ஒரு நாள் வெளியே வருவேன். கடன்லே இருக்க மாட்டேன், ஒரு நாள் வெளியே வருவேன். ஒருவேளை வியாதியிலே இருக்க மாட்டேன், ஒரு நாள் நல்லா வருவேன். எல்லாத்துக்கும் ஒரு காரியங்களை சொல்வார்கள். ஆனா அதே போலதான் யோபு சொல்றாரு, ஏதோ ஒரு விபத்து எனக்குள்ள வந்து, எனக்குள்ள இருக்கிற எல்லா சொத்து சுகமெல்லாம் அழிந்து போனாலும், எனக்குள்ள இருக்கிற எல்லா கிரிகள் அழிந்து போனாலும், ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த யோபை குறித்து கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லுது, அவர் தரிசனத்தோடு இருந்தாராம். தரிசனம் என்பது பிளான் பண்றது, திட்டமிடுறது. பிளான் பண்ணி திட்டமிடுறது. நம்ம எத்தனை பேர் பிளான் பண்ணி திட்டமிடுறோம்? நாம கூட ஒரு திட்டம் பண்ணணும், திட்டமிட்டு செயல்படணும், எதிர்பார்க்கணும். தரிசனம் என்பது பிளான் பண்ணுகிறது, திட்டமிடுகிறது, ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்கிற காரியம். அவர் எதிர்பார்ப்போடு இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தரிசனத்தோடு இருந்தார். முதல் சொன்ன கர்த்தரை துதிக்கிறவராய் இருந்தார். 2வது பொறுமையோடு இருந்தார். 3வது நம்பிக்கையோடு இருந்தார். 4வது தரிசனத்தோடு இருந்தார். எப்ப இருந்தாரு? சோதனை கஷ்ட காலத்துல துதிக்கிறவராய் இருந்தார், பொறுமையோடு இருந்தார், நம்பிக்கையோடு இருந்தார்,
தரிசனத்தோடு இருந்தார். ஐந்தாவது சொல்லப்பட்டிருக்கிறது யோபேதின புத்தகத்துல 23ஆம் அதிகாரம் 23:8 வசனம். இருபத்தி 27 வசனம். எது சொன்னீங்க? 23 தானே? வாசிங்க. இதோ நான் முன்னாக போனாலும் இல்லை, பின்னால போனாலும் அவர் காணேன். யோபு சொல்றார். ஐந்தாவது விஷயம் என்ன? அவருக்குள்ள இருந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். என்ன எதிர்பார்ப்பா இருக்கு? என்ன எதிர்பார்ப்பாருங்க? முன்னால போனாலும் இல்ல, பின்னால வந்தாலும் இல்ல, ஆனா எனக்குள்ளே அவர் இருக்கிறார். நான் எதெல்லாம் இழந்து போனணும், எதெல்லாம் நான் பறிக்கொடுத்தனும், எதெல்லாம் நான் பின்வாங்கி போனணும், ஆசீர்வதிக்கப்படாம போனணும், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஒரு எதிர்பார்ப்பு அவருக்குள்ள இருந்தது. சொல்லுவாங்க, ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ள இருந்தது. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால எதிர்பார்ப்பு தேவன் அவருக்குள்ள இருந்தது. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைங்க தகப்பன இடத்துல எதிர்பார்ப்பாங்க, அப்பா இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வருவாரு, வந்தா நம்மளுக்கு ஏதாவது பிஸ்கெட்டு, ஸ்வீட்டு, கேக்க வாங்கிட்டு வருவாரு. ஒரு எதிர்பார்ப்பு. அதனால கட்டாயம் அப்பா அவங்க வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு கமர்கட்டானா வாங்கிட்டு தான் வரணும். ஐயோ பிள்ளைங்க எதுவுமே பார்த்துருக்கோம், ஐயோ சார் அங்கே வாங்காது போயிட்டுமே, மறந்துட்டுமே, சரி இங்கே வர வழியில் பங்குகள் இல்லாத ஒரு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரணும், எதிர்பார்ப்பாங்க. சில நேரத்தில் மனைவிங்க எதிர்பார்ப்பாங்கன்ட்டு மனைவிகளுக்கு எதிர்பார்த்து வாங்கிட்டு வருவாங்க, அப்பா அம்மா அவங்களுக்கு எதிர் வாங்கிட்டு. அப்போ எல்லாரும் ஒரு எதிர்பார்க்கிறாங்க. இந்த யோபுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு தேவனை குறித்து. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை தாயின் கருவிலே கொண்டு வந்தவர் உண்மை உள்ளவர், என்னை நிச்சயம் ஒண்ணு இல்லாத அன்னக்காவடியா நான் மரிப்பதற்கு தேவன் அனுமதிக்கவே மாட்டார். சொல்லுங்க, அம்மா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒன்றுமில்லாத ஒரு மனிதனாக, ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதனாக மரிப்பதற்கு தேவன் என்னை அனுமதிக்க மாட்டார். நான் வாழ்ந்தவன் யார்? எப்படியாப்பட்டவனா வாழ்ந்தேன்? பெரிய பணக்காரனா வாழ்ந்தேன். இப்போ ஒண்ணுமே இல்லாதவன் என்னை மரிக்க ஆண்டவர் அனுமதிப்பாரா? இல்லவே இல்லை. அவருக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நான் ஜீவன் விட்டு, என் ஜீவன் என்னை விட்டு பிரிந்து நான் மண்ணுக்கு போவதற்கு முன்பதாக திரும்பவும் என்னை கர்த்தர் மறுபடியும் என்னை ஆசீர்வதித்து அந்த முன் போல என்னை மாற்றுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்குள்ள இருந்தது. நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வர வேண்டும், நமக்குள்ள ஒரு எண்ணங்கள் வர வேண்டும். நிச்சயம் தேவன் இந்த வருஷத்துல கர்த்தர் துக்கத்தை மாற்றுவார், வியாதிகளை மாற்றுவார், மந்திரங்களை மாற்றுவார், நோய்களை மாற்றுவார், கடன்களை மாற்றுவார், எல்லாவற்றையும் மாற்றுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள வர வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வரணும். அந்த எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா? நிச்சயம் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரையா. நிச்சயம் கடன் மாறும், நிச்சயம் நம்ம வியாதி மாறும், நிச்சயம் நம்முடைய சூழ்நிலை மாறும். ஒரு நாள் தேவன் நம்மளை உயர்த்துவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உனக்குள்ள வரணும். ஒரு நாள் நிச்சயம் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உனக்குள்ள வரணும். அந்த எதிர்பார்ப்பு உனக்குள்ள வரும்போது கர்த்தர் நிச்சயம் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராடு, சோர்ந்து போகாதே.
சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடம் நேரம் என்ன பேருந்தோம். ஜீவ கிரீடம் சூடம் நேரம் என்ன பேருந்தோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ ஜனமே, திருமறை வேதாகமம் அழகாக சொல்லுகிற ஒரு வார்த்தை. எதிர்பார்ப்போடு இருந்தார் யோபு. அவ்வளவு சோதனையிலும், அவ்வளவு பாடுகளிலும், அவ்வளவு வேதனையிலும், எல்லாவற்றையும் இழந்த போதிலும் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேகமா சொல்லுங்களேன். யோபு ஒரு கஷ்டத்துல, ஒரு சோதனையில எப்படி இருந்தார்? முதலாவது கர்த்தரை துதிக்கிறவராய் இருந்தார், பொறுமையோடு இருந்தார், நம்பிக்கையோடு இருந்தார், தரிசனத்தோடு இருந்தார், எதிர்பார்ப்போடு இருந்தார். இந்த 5 விஷயம் அவருக்குள்ள இருந்ததுனால தான் யோபு எழுதின புத்தகத்துல 42ஆம் அதிகாரம் வாசிங்க, 12ஆம் வசனம். யோபு இந்த 5 காரியம் அவருக்குள்ள இருந்ததுனால இப்போ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வதற்காக இறங்கி வருகிறார். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவர் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்மாடுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயிருது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்போ? இழந்து போன நேரத்துல இவர் பின்வாங்கின்னு தாடி விட்டுட்டு, இல்ல தேவதாசரை போல பின்வாங்கிட்டு போல, கீஞ்சி சட்டம் போட்டுக்கினே, கீஞ்ச பேக்க மாட்டிக்கினே அவர் போல, தாடி வளர்த்துட்டு ஐயோ எனக்கு எல்லாம் போச்சே எல்லாம் போச்சேன்னு போல, கர்த்தரை துதிக்கிறவராய் இருந்தார், பொறுமையோடு இருந்தார், நம்பிக்கையோடு இருந்தார், தரிசனத்தோடு இருந்தார், ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தார். அந்த 5 விஷயம், 5 குண அதிசயம் அவருக்குள்ள இருந்ததுனால யோபுக்கு திரும்ப கர்த்தர் சொல்றாரு, அப்படியே அப்படியே டபுளாய் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை வரிகள் அழகாய் சொல்லுகிறது. யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? அந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? அவர் கர்த்தரை சோத்தரிக்கிறவராய் இருந்தார், கர்த்தரோடு கூட நம்பிக்கையோடு இருந்தார், பொறுமையோடு இருந்தார், தரிசனத்தோடு இருந்தார், எதிர்பார்ப்போடு இருந்தார். அதனால தான் டபுளா கர்த்தர் கூட்டி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. டபுளா கர்த்தர் கூட்டி கொடுத்ததுக்கு காரணம் என்ன? அவருடைய நம்பிக்கை, அவருடைய பொறுமை, அவருடைய தரிசனம், அவர் துதிக்கிறவராயிருந்தார். அதுதான் தாவீது சொல்றாரு சங்கீதம் 34:1, நான் கர்த்தரை எக்காலத்திலும் சோத்திருவேன். எக்காலத்திலும். நல்லா இருந்தாலும் பிரியாணி சாப்பிட்டாலும் சோத்திரம், பிரியாணி இல்லைனாலும் சோத்திரம், வாழ்ந்தாலும் சோத்திரம், வாழ்வு தரவு கட்டு போனாலும் சோத்திரம், எந்த நிலைமையிலும், உயர்வானாலும் சோத்திரம், தாழ்மையானாலும் சோத்திரம், எந்த நிலைமையிலும் நான் கர்த்தரை சோத்தரிப்பேன். அவருடைய துதி எப்போது என் வாயில் இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுது, அவர் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? சோதனை நேரத்துல கர்த்தரை துதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் துதிக்கிறவராயிருந்தார். சோதனை நேரத்துல கர்த்தரை துதிக்கிறவராயிருந்தார். அதனால எதெல்லாம் இழந்துட்டாரோ இப்ப ஆயிடுச்சு, டபுளா வந்துச்சு. எதெல்லாம் இழந்துட்டாரோ அதெல்லாம் தேவன் 2 மடங்கு தேவன் கொடுத்து விட்டார். அப்ப நாம் இன்னைக்கு 2 மடங்கான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நம் கர்த்தரை சோத்திரிக்காமல் இருக்கிறோம், பொறுமை இல்லாமல் இருக்கிறோம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம், தரிசனம் இல்லாமல் இருக்கிறோம்,
எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறோம். இந்த வருஷத்துல 3வது வாரமா இருந்தாலும், 3வது கூடுகையா இருந்தாலும், இன்னும் நமக்கு இந்த வருடம் முடிவதற்கு சில நாட்களே இருந்தாலும், இப்பவே உனக்குள்ள ஒரு பொறுமை வர வேண்டும். கர்த்தரை துதிக்கிற துதி உனக்குள்ள வர வேண்டும். நம்பிக்கை உனக்குள்ள வர வேண்டும். தரிசனம் உனக்குள்ள வர வேண்டும். எதிர்பார்ப்பு வரட்டும். 23 காட்டிலும் 22 இருமடங்கான ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இருமடங்கான ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். இருமடங்கான ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் தருவார், ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக எல்லாரும் கர்த்தரை சோத்தரிக்கலாமா? நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் சோத்தரிக்க போறோம். கொஞ்ச நேரம் கர்த்தர் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக, நம்மளோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக எல்லாரும் சோத்தரிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாரா.